டிசம்பர் 29 இன்று திருக்குடும்ப பெருவிழா. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 41 முதல் 52 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயதான போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோர்களுக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை அணுகி, "மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே" என்றார். அவர் அவர்களிடம், "நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாததா?" என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசுவை கோவிலில் அர்ப்பணிக்க அவருடைய பெற்றோர் கொண்டு செல்கின்றனர். அவ்வேளையில் சிமியோன் என்னும் இறைவாக்கினர் கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிய பாடலை லூக்கா 2ஆம் நற்செய்தியில் விரிவாக தருகின்றார். இப்பாடல் கடவுளின் வல்லமை மிக்க செயல்களை போற்றுவதோடு அவருடைய ஒளி பற்றியும் பறைசாற்றுகின்றது. கடவுளை ஒளியாக பார்க்கின்ற முறை விவிலியத்தில் பல இடங்களில் காணப்படுகிறது. இயேசு உலகிற்கு ஒளியாக வந்தார் என யோவான் விவரிக்கிறார். ஒளி நமக்கு வெளிச்சம் தருகிறது. வெறும் பொருண்மை வெளியாக ஒளிக்கு இந்த சக்தி உண்டு என்றால், கடவுள் உள்ளொளியாக வரும்போது நம் அக இருள் அகல்வதை நம் உள்ளத்திலும் உணரலாம். இருள் நம்மை விட்டு அகலும்போது நம் பார்வை நமக்கு தெளிவு பெறுகின்றது. நம் வாழ்விலும் நம்மை சூழ்ந்திருப்போர் வாழ்விலும் கடவுளின் செயல் துலங்குவதை நாம் காண்போம். அப்போது நமது குறுகிய பார்வை விரிவு பெறும். கடவுளின் பார்வை நமதாக மாறும். அனைத்துமே ஒரு புதிய ஒளியில் தோன்றும் போது நமது பழைய கண்ணோட்டங்களும் மதிப்பீடுகளும் மறைந்து போய் புதியதொரு நிலைக்கு நாம் ஏறிச் செல்ல முடியும். கடவுள் என்னும் வெளிப்பாடு தோன்றும். அது நம்மை, நம் உள்ளத்தை, நம் வாழ்வை ஒளிர்விக்கும். இவ்வாறு ஒளி பெற்ற நாம் ஒருவர் ஒருவருக்கு ஒளியாகிட இன்று அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து என்னும் ஒளியில் ஒளிர்கின்ற மனிதர் இருளை அகற்றும் கருவிகளாக மாறுவர். மனிதரும் கடவுளின் வெளிப்பாட்டினை தம் உள்ளத்திலும் இல்லத்திலும் சமூக வாழ்விலும் அனுபவித்து அறிவர். இறைவா, உம் ஒளியில் நாங்கள் நடந்திட எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும் அப்பா. கொடைகளின் தந்தையே ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். எங்கள் குழந்தைகள் என்னும் கொடைக்காக இந்நேரத்தில் நன்றி கூறுகின்றோம். எங்கள் குடும்பங்களுக்காக இந்நேரத்தில் நன்றி கூறுகின்றோம். எங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் உம் பாதம் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த சமூகத்துக்கு சொந்தமானவர்கள் எங்கள் குழந்தைகள் என்ற உணர்வில்
நாங்கள் எங்கள் குழந்தைகளை வளர்த்தெடுக்க நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி அருளும். திரு குடும்பத்தை முன்மாதிரியாக வைத்து நாங்களும் எங்கள் குடும்பங்களும் சிறப்புற்று வாழ நீரே உமது ஆவியின் அருளால் வழி நடத்தும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.